அருண் விஜய் சார் முன்னாடி இருந்து பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து சோர்வாகும்போது, ரொம்ப டயர்ட் ஆகும்போது, ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் வந்து நம்ம யோசிக்கணும்னா கண்டிப்பாக அருண் விஜய் சார் நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க், 2 விடாமுயற்சி ரெண்டுமே அவர்கிட்ட பார்க்க முடியும். இவ்வளோ வருஷங்களாக அவர் வந்து ஸ்டாண்டர்டாக அதே மாதிரி இந்த லுக்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராமிசிங்கான ஸ்கிரிப்ட் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு கண்டிப்பாக நான் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பில் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் அந்த அளவுக்கு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த முருகதாஸ் சார் அவர் கிளம்பிட்டாங்க. முருகதாஸ் சார் கூட நிறைய பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சிட்டி அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, நீங்க ஸ்கிரிப்ட்ல ஒரு 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 பக்கத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அதை அவங்க கிட்ட ஒரு க்ளோஸ் அப் வச்சா போதும், அது கன்வே ஆயிடும்னு நினைக்கிறேன். அந்த அளவு ஒரு ஃபேஸ்ல அவங்ககிட்ட ஒரு மேஜிக் இருக்கு. அண்ட் இயக்குனரோட முந்தைய படம் மான்கராத்தே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி ஐடியா அதை வந்து சூப்பரா பண்ணியிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். சிவாஜி சாருக்கும் ரொம்ப நல்ல ஹியூமர் நல்ல ஒர்க்காக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெயிலர் ரொம்ப ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற ஒரு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி. அதாவது இன்டென்ஸாகவும் இருந்தது, நிதானம் இருந்தது. அது ரெண்டும் சேர்ந்து வர படங்கள் கம்மியாக இருக்கும். எல்லாம் நிதானம் இருந்து அதே மாதிரி ரொம்ப கிளாஸா இருந்தது. கண்டிப்பா இந்த இம்பாக்ட் வந்து தியேட்டர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறேன். எப்பவுமே சர்வீஸ் ப்ரோ கிட்டத்தட்ட 1 year இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டே இருப்பாரு. பிடிஜி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்தியும் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னதை விட டபுள் மடங்கு இருந்தது ட்ரெய்லர்ல. படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான டைரக்டர், பிடிச்ச ஒரு டைரக்டரை போய் ஜாயின் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் ப்ரொடக்ஷன்லயே வந்து படம் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்ட். அது அந்த விதத்துல வந்து திருக்குமரனும் நானும் வந்து கிஃப்ட் நினைக்கிறோம். ஏன்னா நான் சங்கர் சார் பேனர்ல பண்ணேன், அவர் கண்டிப்பா வந்து முருகர் சார் ஒரு பேனர்ல பண்ணாரு. அது பெரிய பெரிய கிஃப்ட். ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த விதத்துல வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரான் கிரிட்டியா ஒரு ஃபீல், இது சொன்ன மாதிரி வந்து கொரியன் ஃபிலிம் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா கண்டிப்பா வந்து அருண் விஜய் சாரோட ஃபிலிமோகிராஃபில பார்த்தீங்கன்னா டெஃபரெண்டா வந்து இன்னொரு படம் அப்படின்றது நல்லா சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் என்னதான் வந்து அவர் கூட வந்து லைன் அப்பா பண்ணணும், சரி சார் வந்து இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷனா ராவா வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம். ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமா இருக்கு அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா ஆனி சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது, பாய்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது, காக்கர்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து மணிகண்டன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து சொல்லுவப்பில் ஷேர் பண்ணிப்போம். கௌதமன் சார் இருக்கட்டும், அப்புறம் ஆனி சார் இருக்கட்டும். ஸோ ஒரு படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து மேலே வந்துக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இவரோட படங்கள் வந்து தனியாக வந்து டெக்னிக்கலாக வந்து அந்த டைமில் வந்து ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் ஆனி சாரோட எடிட்டிங் அப்படின்றது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்க டீம்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் கண் கூட வந்து பார்த்தேன், ஃபிலிம்லையும் ஒர்க் பண்ணியிருக்கோம், டிஜிட்டலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபிலிம்ல வந்து இருக்கும்போதே வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபிலிம்ல எடிட் பண்ண முடியாத ஒரு எடிட் கட்டு வந்து ஆண்டி சார் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த டைம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்சே பண்ண முடியாது ஃபிலிம்ல. அவர் வந்து ஆவிட்ல பண்ண அந்த எடிட்டை வந்து கண்டிப்பா டெஃபரெண்டா வந்து பண்ண முடியாது. ஸோ டெஃபரெண்டா வந்து அவரோட எடிட்டிங்ல வந்து பண்ணப்படுற டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்க்கும்போது சரி, ஏன்னா ட்ரெய்லர் வந்து இப்போதான் வந்து ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 15 years தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அவர் வந்து பண்ண படம் இப்போ இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறது பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெல்டன் சார். நெக்ஸ்ட் சாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் கூட வந்து நான் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாம் வந்து மியூசிக் வந்து டைட்டில் வந்து பார்க்கவே தேவையில்லை. எப்போ ஒரு வாய்ஸ் வந்து கரகரன்னு ஒரு விஷயம் ஒரு வாய்ஸ் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சாம் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ஸ்டார்டிங் வந்து விக்ரம் வேதாவா இருக்கட்டும், பார்டரா இருக்கட்டும், எல்லா படங்களுமே வந்து அவரோட யூனிக் வாய்ஸ். ஏன்னா அது கண்டிப்பா அந்த வாய்ஸை அவர் கொடுக்காட்டி கூட வந்து டைரக்டர்ஸ் வந்து கேட்டு வாங்கிடுவாங்க, இல்லை ப்ரொடியூசர்ஸ் கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்னஸ். ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து டெக்னீஷியன் சூஸ் பண்றோம்னா அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்றது கண்டிப்பா டெஃபரெண்டா நம்ம வந்து யூஸ் பண்ணாம போகக்கூடாது. அப்படி வந்து டெஃபரெண்டா ஒரு சின்ன ஒரு மெஸ்மரிசம் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சித்திக் லானி. ஐ வாட்ச் யுவர் வெந்துதன் இதுக்காண்டு ரொம்ப வந்து இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு மோதர்ன் ஒரு பியூட்டிஃபுல் எப்படி கண்டிப்பா டெஃபரெண்டா தேவையோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவா ஃபேஸ், ஒரு சவுத் இந்தியன் லுக் அப்படின்றது கண்டிப்பா டெஃபரெண்டா வந்து அது என்னைக்குமே வந்து பிளஸ் ஆன விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபைனல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பாபி அவரு.
இவருக்கு கோகுல் சார் சொன்ன மாதிரி இருந்து கண்டிப்பா டெஃபரெண்டா வந்து இந்த படம் வந்து அருண் விஜய் சாருக்காகவும் சரி, டேரக்டர், அந்த டீம், டெக்னீஷியன்ஸ், க்ரூ மெம்பர் எல்லாரும் போட்ட உழைப்புக்கு வந்து கண்டிப்பா டெஃபரெண்டா சக்ஸஸ் ஆகணும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து, ஏன்னா எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது கிடையாது, அந்த பேஷன், சினிமாவோட பேஷன் வந்து கண்டிப்பா இருந்தால் தான் படத்துல வந்து மார்க்கெட்டிங்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மீறி வந்து அந்த படம் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ என்னதான் பணம் இருந்தாலும் சரி, ஃபண்ட் இருந்தாலும் சரி, டக்குன்னு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து படம் பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதை மீறி யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த இதில் நான் வந்து ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பாபி பாலச்சந்திரன் சார். கண்டிப்பா டெஃபரெண்டா இந்த படத்தோட சக்சஸ் மூலமா ஒரு மேல் மேல் படங்கள் வந்து கண்டிப்பா பண்ணும் அப்படின்றது எல்லாத்தோட ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஏவி சார், அருண் விஜய் சார். எல்லாருமே வந்து எப்பவுமே ஒரு இன்டர்வியூல வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நீங்க ரெகுலராக வந்து அருண் விஜய் சார் கூட வந்து படம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லுங்க, என்னோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கு வந்து எப்பவுமே வந்து முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிலீஃப் அப்படின்றது தான். அது எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன். ஸோ அவர் என்ன பிலீவ் பண்றாரு, நான் அவரை பிலீவ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, இவர் வந்து கண்டிப்பா வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணி வந்திருக்காரு, இவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பா கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து அது எப்பவுமே இருக்கும், கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு. அதை மீறி ஒரு சீன் வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல போகும்போது இல்ல இவர் அதுக்கு மேல ஒன்றும் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு நமக்கு இன்னும் அந்த ரைட்டிங்ல வந்து அவருக்கே தெரியாம வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வருவார் ஒரு பாயிண்ட்ல. அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி டைரக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஒரு கிஃப்டட் அப்படின்றதான் நான் வந்து சொல்வேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது சில டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸா வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன், சரி இது வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்ல. கார் சீக்வன்ஸ் வந்து அந்த டெல்லியில வந்து பார்டர் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்டா வந்து ஓட்டிட்டே போகணும். நான் வாகிடாக்கில் வந்து சொல்லிட்டே இருக்கேன், சார் வந்து லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்க, மெயின் ரோடு, அட்மாஸ்பியர் கார்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் கார் தான் வந்து அட்மாஸ்பியர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெல்லியில வந்து கரெக்டா ரீஜனில் இப்படி போங்க, லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போகும்போது அவருக்கா ஜஸ்ட்டுக்கு வந்து நான் அந்த டிரைவிங் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆக்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அப்ப எனக்கு தெரிஞ்சது. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம படத்தை அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தது. இந்த ரெட்டத்தலைங்கிற வேர்டு வந்து ரொம்ப நாளா பத்திரிகையில எனக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். முருகா சார் பண்ண போறாரு, அஜித் சார் வச்சு பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா அஜித் சாரோட பிரதரா இருக்கிற அருண் விஜய் சாருக்கு வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹாப்பி. இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்சுவலா இது இங்கிலீஷ் படத்தை தாண்டி ரொம்ப மோர் கனெக்ஷனா கொரியன் டிராமா மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு கொரியன் ஆக்ஷன் பிலிம் எப்படி இருக்குமோ அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. இன்னொன்னு அருண் விஜய் சாரை பத்தி சொல்லணும்னா, சின்ன வயசுல எனக்கு முதல்ல கிளாப் வாங்கி கொடுத்தது அவர் தான். என்னன்னா சாரோட தில்ருபா சாங்க தான் நான் டான்ஸ் ஆடி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிளாப் வாங்கினது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு சாரை பத்தி சொல்ல. படம் ரொம்ப தரமா இருக்கு.